وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت إلى آخر الآية آمنا بالله صدق الله العلي العظيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحد حتى يحسن لجاره أو كما قال صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை மேற்கொள்ளுகிற போது என்ன நியத்தோடு மேற்கொள்ள வேண்டும், என்ன நியத்தோடு மேற்கொண்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒளி பொருந்திய முகத்தோடு கியாமத்தில் வருவான் என்பதை நாம் ஓரிரு நாட்களாக கேட்டுக்கொண்டு வருகிற போது, முதல் நாளில் நாம் கேட்டோம், பிறரிடத்தில் யாசகம் கேட்பதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறார் ஹலாலை. இரண்டாவது நாள் நாம் கேட்டோம், தன்னுடைய குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறாரோ. மூன்றாவது நாள் இன்னும் கொஞ்சம் அருமையான ஒரு நியத். அந்த நியத் என்பது நம்மை கடந்து நம் குடும்பத்தாரையும் கடந்து அண்டை அயலார், அண்டை வீட்டில் வசிக்கிறார்களே, அவர்களின் மீது உபகாரம் செய்வதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறார். ஹதீஸ்ல வருது, மன் தலபல் ஹலால இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி வ சஅயன் அலா அஹ்லிஹி வ தஅத்துஃபன் அலா ஜாரிஹி. தன்னுடைய அண்டை வீட்டாரின் மீது கிருபை இறக்கப்படுவதற்காக வேண்டி, அவர்கள் மீது உபகாரம் செய்வதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறாரோ. அப்போ நம்முடைய சம்பாத்தியத்திலே நம்முடைய தேவை, நம் குடும்பத்தாரின் தேவை, இதை தாண்டி பிறருடைய தேவைக்காக நாம் சம்பாதிப்பதாகவும் நியத்து செய்து கொள்ள வேண்டும். அதிலும் அல்லாஹ் நன்மையை தந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்றுதான். இந்த உலகம் என்பது ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது ஷரியத் நமக்கு அற்புதமாக சொல்லிவிட்டது. நாம் விருப்பப்படி வாழ்ந்திட முடியாது. ஷரியத்து சொன்ன வாழ்க்கையில ஒரு புறம் அல்லாஹுவின் கடமைகள், நம்முடைய கடமைகள் என்று இருந்தாலும், இன்னொரு புறம் அடியார்களுக்குண்டான கடமைகள் என்றும் ஒரு பக்கத்தை வைத்துள்ளது. அடியார்களின் கடமைகளிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய அருகில் வசிப்பவர்கள். அதற்கு பின்புதான் ஊர் மக்கள், மஹல்லாவின் மக்கள். முதலில் நம்முடைய அருகில் இங்கும் அங்கும் எதிரிலும் அடுத்தடுத்து வசிக்கக்கூடிய மக்கள், இவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதற்காக வேண்டியும் நம்முடைய சம்பாத்தியத்தில் நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு தர்ற சம்பாத்தியத்தில், எனக்கு வருகிற வருமானத்தில் நான் எனக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்வேன். என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். மீதம் இருந்தால் என்னுடைய அண்டை அயலார்கள், என்னுடைய அண்டை வீட்டார்கள், என்னுடைய உள்ளூர் மக்கள், இவர்களின் ஏதேனும் உதவிக்காக வேண்டி அதை நான் கொஞ்சம் ஒதுக்குவேன் என்று நியத்து செய்து கொண்டால் கியாமத்து நாளையில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான முறையில் நாம் வரலாம். ஒளி பொருந்திய முகத்தோடு நாம் வர முடியும். என்ன புரியுது நமக்கு? அண்டை வீட்டார்களுக்கு உண்டான கடமைகளில் முஸ்லிம் சமுதாயம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேற எந்த மதத்திலேயும் எந்த மார்க்கத்திலேயும் இப்படி ஒரு போதனைகள் வந்திருக்காது. எப்படி? ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லா யுக்மினு, வல்லாஹி லா யுக்மினு, 3 முறை சொன்னார். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் பரிபூர்ண முஃமின் இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் பரிபூர்ண முஃமின் இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் பரிபூர்ண முஃமின் கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் யா ரசூலல்லாஹ், யார் அவர்? பரிபூர்ண முஃமின் இல்லை என்று அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறீர்களே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்க இவர் வயிறு நரம்ப சாப்பிடுகிறார். ஆச்சரியமா இருப்பார். ஏன் காசு நான் வெயில நின்று சம்பாதிச்சேன், இதை நான் மட்டும் சாப்பிடல, என் குடும்பத்தாருக்கும் நான் கொடுத்து தான் சாப்பிட்றேன்.
இவ்வளவு செய்தும் நான் ஏன் பரிபூர்ண முஃமினாக ஆக முடியாது என்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? பரிபூர்ண முஃமினாக ஆகுவதற்கு நம்மை கடந்து பிறருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பது போல நீ பிறருக்கு உபகாரம் செய்ய என்று குர்ஆனுடைய உத்தரவு. அப்படியானால் நம்முடைய சம்பாத்தியத்திலே இப்படி ஒரு நியத்தும் வேண்டும், என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் உபகாரம் செய்வதற்காக வேண்டி சம்பாதிக்கிறேன். ஏதேனும் நாம தினமும் பிரியாணி தான் கொடுக்கறோம் இல்லை, நாம செய்யுகிற அந்த சால்னா, அந்த சாம்பார், அந்த ஆணம், அதிலே கொஞ்சம் தண்ணீரை கூடுதலாக, கொஞ்சம் டேஸ்ட் குறைகிற மாதிரி தெரியும், அல்லது நாம அதுல டேஸ்ட்டை உண்டாக்கி கொள்ள முடியும். இங்க எல்லாம் பெரிய பெரிய கேட்டரிங் மாஸ்டர்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் நம்ம ருசியை உண்டாக்கி கொள்ள முடியும். அதற்கு பின்பு அதுல கொஞ்சத்தை எடுத்து அப்படி பக்கத்து வைத்து கொடுத்து விடுறது. ஹதீஸிலேயே வருது, நீங்கள் ஆணம் தயாரிக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை கூட்டிக் கொள்ளுங்கள். எந்த நியத்துல? அண்டை வீட்டாரு கொடுக்கணுங்கிற நியத்தம். இவ்வளவு ரொம்ப பிராண்டாக, அதாவது நாம செய்கிற சமையல் ரூம் வரை நாயம் சொல்லாது வர்றாங்க, கிச்சன் வரை சொல்றாங்க, நீங்க சால்னாக கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. ஏன் நம்ம விருப்பம் தருங்க, நம்ம கட்டியாவும் காய்ச்சலாம், தண்ணியாவும் காய்ச்சலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணத்தை தண்ணியாக காய்ச்சுவதற்குண்டான காரணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டை வீட்டாருக்கு தருவதற்காக வேண்டி நீங்கள் காய்ச்சுங்கள், அது மிகப்பெரிய நன்மை. அப்போ சம்பாத்தியத்தினுடைய நீயத்தை நாம அண்டை வீட்டார், என் சமூக மக்களுக்கு நான் இதிலிருந்து ஒரு உதவி நான் செய்வேன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருக்கு சட்டை ஒரு நாளைக்கு 1-2 தயாரித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை 3ஆக பிரித்து தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அதோடு பிறருக்கு கொடுப்பதற்காக வேண்டி எடுத்து வைப்பார்கள் என்று தப்சீரில் உள்ள செய்தி. அப்போ நாமும் ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சமாவது பிறருக்காக, அல்லது நம்முடைய வீட்டிலே சமைக்கக்கூடிய அந்த உணவில் கொஞ்சமாவது அண்டை வீட்டாருக்கு தருவது. ஒரு ஹதீஸ்ல ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசப்பட்டுச்சு. இந்த பெண்மணி நிறைய தொழுகிறாங்க, நஃபிலான தொழுகைகள், நிறைய நோன்பு வைக்கிறாங்க, நஃபிலான நோன்புகள், சதக்காக்கள் நிறைய செய்யறாங்க. இந்த அதுவும் நல்ல உயர்ந்த பொருள்களை கொண்டு சதக்கா செய்யறாங்க. இந்த வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி, இது போலவைகள் நல்ல உயர்ந்த பொருளை கொண்டு அவங்க சதக்காக்கள் செய்யறாங்க, பேரித்தம்பழங்களை கொண்டு. ஆனா ஒரே ஒரு மைனஸ் மட்டும் அந்த மாட்டை இருக்கு, கைர அன்னஹா துதி ஜீரானஹா பெலிசானியா. எங்காலும் அந்த பெண்மணி தன்னுடைய நாவால் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை தருகிறார் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டுச்சு. மற்றதெல்லாம் பிளஸ் தான் சொல்லப்பட்டுச்சு. அதிகப்படியான தொழுகை, அதிகப்படியான நோன்பு, அதிகப்படியான தர்மங்கள், இது மட்டும் குறையும். என்னவென்றால் அண்டை வீட்டாரிடத்துல அவர்கள் அடிக்கடி சண்டை போடுறாங்க. அதனால நாவால் நோவினை தர்றது, சண்டை போட்டுக்கூடிய ஏதாவது வார்த்தைகளை பேசுகிறாங்க. அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய பின்னார், அவள் நரகம் போவாள். இன்னொரு பெண்ணை பற்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுச்சு. யார சொல்லலாம்? அந்த பெண்மணி நஃபிலான வணக்கங்கள் போன்றவைகள்லாம் கம்மியாத்தான், தொழுகை கம்மி தான், அதுக்காக ஃபரதுல குறைவில்லை, நஃபில்களில் குறைவாதாக அவங்க தொழுகிறாங்க. நோன்பும் கம்மியாக, ஃபரலான நோன்புகள் வைக்கிறாங்க, நஃபில்கள் அவ்வளோ ஆர்வப்படுறதில்லை. சதக்காக்களும் சின்ன சின்ன பொருளை கொண்டு என்ன இருக்குதோ வீட்டில் அதை செய்யறாங்க, அதுக்குன்னு பெரிய மெனக்கெடுறதெல்லாம் இல்லை. ஆனா ஒரு கிளீனான ஒரு பெண்மணி, அதாவது யாருக்கும் அவர்கள் நோவினை தர்றதில்லை. குறிப்பாக கைர அன்னஹா லா துதி ஜீரானஹா பெலிசானிஹா, தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு தன்னுடைய நாவால் எந்த நோவினையும் தர்றதில்லை. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஹிய ஃபில் ஜன்னதி, இந்த அம்மா சொர்க்கத்துக்கு போவாங்க. என்ன புரியுது? தொழுகை, நோன்பு, தர்மங்கள், இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு இட்டிருக்கும் கட்டளை. ஆனால் அண்டை வீட்டாரை உபகாரம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு கூடுதலாக சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை. அந்த கூடுதலாக சொல்லப்பட்ட ஆலோசனைகளை நாம் நிறைவாக மேற்கொண்டால் அல்லாஹ்வின் இடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து காத்திருக்கிறது. அப்படின்னா நம்முடைய ஹலாலை தேடுவதற்கான நோக்கத்திலே ஒரு நோக்கம், என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும், அதற்காகவும் நான் சம்பாதிக்கிறேன். நீயத்து வைக்கலாம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நீயத்திற்கு அல்லாஹ் இடத்துல நன்மை. நீயத்து வைத்து நாம் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நிறைய தருவான். ஏன்னா இவன் 3 நீயத்தேட்டம் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைப்பான், இவன் 3 நீயத்தேட்டம் வச்சிருக்கிறான். ஒன்று அவனுடைய தன்மானம் சார்ந்த நீயத், அதுக்காக வேண்டி நான் அவனுக்கு ரிசுக்கை கொடுக்கணும். இரண்டாவது அவனுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி உழைக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த குடும்பத்தாருக்கு போதுமான அளவுக்கு ரிசுக்கை நான் அவனுக்கு கொடுக்கணும்.
மூணாவது, நல்ல அழகான ஒரு குணத்தை வெளிப்படுத்தி அண்டை அயலாருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணுங்கிற நியத்தோட செய்யலாம். இப்போ நம்ம நிறைய கொடுப்போம், நல்லா நிறைய தரோம், அதான் நமக்கு வேணும். ஏங்க நிறைய கேட்கிறோம், ஆனால் நியத்தோடு கேட்கலாங்க. வல்ல நாயன் நம்முடைய நியத்திலே பிறர் நலனையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய வருமானங்கள் யாவற்றையும் ஹலாலானதாக ஆக்கியருள்வதோடு அதிலே நல்ல நியத்துகளை மேற்கொண்டு நன்மைகளை அடையாதாக தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.